Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம அபாங் ஐலாண்டில் இருக்க ஸ்னார்க்லிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க இல்லாட்டி சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா இந்த ஸ்னார்க்லிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ இந்த அபாங் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் பத்தாம்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் ஃபெரி எடுத்துகிட்டு பத்தாம்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் பத்தாம் சென்டர் பாயிண்டில் இறங்கிடலாம். அண்ட் இங்கேருந்து அவங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு 1 day பேக்கேஜ் மாதிரிங்க. அவங்க வந்து பிக் பண்ணிவிட்டு உங்களை இந்த ஒரு 5 ஐலாண்ட் நீங்கள் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன் த வே ஒரு 2 hours ஜேர்னி காரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த பெல்லாங் பிரிட்ஜும் க்ராஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஐலாண்டு க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 hours ஜேர்னி சொல்லியிருந்தால இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே ரொம்ப சீனிக் பியூட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரோட்ஸு. ஸோ இந்த இடத்துல உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து நீங்கள் ஒரு போட்டில் போகணும். இந்த ஜெட்டியில் தான் நம்ம அந்த போட்டில் ஏறுவோம். ஸோ ஏறி போயிட்டு 5 to 10 minutes ஹோம் ஸ்டேன்ற இடத்துக்கு போயிடுவோம். ஸோ இங்கே தான் இந்த ஹோம் ஸ்டேயில் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ், நீங்கள் காலில் ஷூஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடம்லாம் இங்கே இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், கீழே போய் என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும். ஏன்னா ஸோ கவனிச்சிங்களா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் அவங்க லோக்கல் இந்தோனேஷியன் பாஷையில் பேசுவாங்க. லக்கிலி எங்கள் கூட வந்த டிரைவர் எங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ அங்கேருந்து நீங்கள் அவ்வளோதாங்க கிளம்பிடுவீங்க. கிளம்பிட்டு ஜாலியாக ஒரு 15 to 20 minutes சூப்பராக நம்ம ஓஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த பீச் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் ஒரு ஒயிட் சாண்ட் பீச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்கங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னார்க்லிங் பண்ணுறீங்கன்னா அந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரீத் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரைனிங் செஷனே பார்க்குறதுக்கு. நான் அங்கேருந்து அகெயின் கிளம்பி ஒரு 5 minutes ஃபர்ஸ்ட் ஸ்னார்க்லிங் பாயிண்ட் போயிடுவோம். இந்த பாயிண்டில் நீங்கள் மேலேருந்து ஸ்னார்க்கல் பண்ணி ரொம்ப அழகான கோரலோட வியூஸ் பார்ப்போம். அண்ட் சீ அர்ச்சின்ஸ், நீமோ ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அப்போ இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்னா இங்கே கோரல்ஸ் வந்து 2 types இருக்குங்க. அந்த டெண்டரான கோரல்ஸ் மேலே நிற்க வேணாம். அண்ட் ராக் சாலிடாக இருக்கிற கோரல்ஸ் மேலே நீங்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் உள்ளே என்னெல்லாம் பார்ப்பீங்க, சீ அர்ச்சின் கிட்டே எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சுன்னா உள்ளே நீங்கள் ஜாக்கெட்ஸ் கழட்டி டைவின் பண்ணி கூட உள்ளே போயிட்டு பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அங்கேருந்து நம்ம ஒரு 15 minutes கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு லன்ச் சாப்பிட போயிடுவோம். லன்ச் வந்து இங்கே லோக்கல் வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக ஒரு இந்தோனேஷியன் டிஷ்ஷு. ஸோ அது அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த பீச்சோட அழகு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஒயிட் சாண்ட் பீச்சு. ஸோ இந்த லன்ச்சும் வந்து ஸ்னார்க்லிங் பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். அண்ட் இந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு உங்களுக்கு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் கட் பண்ணி தருவாங்க, அந்த ஐலாண்டோட கோகோனட். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு ஜாலியாக பீச்சில் விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இவங்க தான் நம்மளோட கைட்ஸ். ஸோ இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே சேஃபாக நம்மளை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இந்த பீச்சில் நல்லா ஜாலியாக சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்னார்க்லிங் பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த 2வது ஸ்னார்க்லிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நடு கடலுங்க, சுற்றி தண்ணி தான் தெரியும், கொஞ்சம் கூட ஒரு கரையே தெரியாது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இங்கேயும் நீங்கள் சேம் அதே முன்னாடி பார்த்த மாதிரி கோரல்ஸு, நீமோ ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் தான் பார்ப்போம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த கோரலோட டைப்ஸு. அண்ட் ஈவன் நீமோ ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருந்ததுங்க. பெரிய பெரிய நீமோ ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம்
டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்நார்க்லிங் பாயிண்ட்டை விட இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் நீங்கள் டைவ் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கீழே கோரல்ஸோட வியூ. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எங்கள் கூட வந்த ஸ்நார்க்லிங் டீம் ஃபுல்லாகவே இந்தோனேஷியன்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான், அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்மளோட ஹோம் ஸ்டே இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு சுட சுட டீ காஃபி இருக்கும். ஸோ டயர்டில் நீங்கள் ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணலாம், இந்த ஹாட் காஃபி டீயை. அண்ட் அதுக்கப்புறம் நம்மள ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம காரில் அகெயின் நம்மளை பேக் டு பிளேஸ் பத்தாம் சென்டர் பாயிண்ட் அவர் எங்கே நம்ம சொல்கிறோமோ அவங்க ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபெரியில் பேக் டு சிங்கப்பூர் வந்துடலாம். அதுக்கப்புறம் சில டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிகாஸ் சன்பர்ன் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு முழுசாக கவர் ஆகிற ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் டிப் நம்பர் 2, நீங்கள் போகும்போதே ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிகாஸ் அப்போ தான் நீங்கள் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்க முடியும். அண்ட் அங்கேயே வந்து உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் அங்கேயே வச்சுட்டு கூட போகலாம். அண்ட் டிப் நம்பர் 3, நீங்கள் வீக்கெண்ட்ஸ் மாதிரி புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் $60 பர் ஹெட்டு சிங்கப்பூர் டாலர்ஸ். அண்ட் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா $40 ஆகும். அண்ட் ஃபெரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா $35 தான் ஆகும் அப் அண்ட் டவுன். இது வீக் டேஸ்னால் நீங்கள் மட்டும் தான் போகணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆகும் மணி. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி புக் பண்ணி போனோம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அண்ட் எங்களுக்கு வந்து டிரைவர் ரொம்பவே சூப்பராக சேஃபாக ட்ரைவ் பண்ணாருங்க. ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அண்ட் அவரோட நம்பரும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.